எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ப்ரோக்ராஸ்டினேட்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் எல்லாம் அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மெஷின் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் இதை எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மோட்டர் வேணும்னா இந்த மோட்டருக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மோட்டர் அங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த மோட்டர் ஒழுங்காக வேலை செய்தான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மோட்டர் வந்து நல்லாவே வேலை செய்யுது. இப்போ இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் ஒரு பக்கமாக இந்த மாதிரி வெயிட் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மோட்டரை ஒரு ஸ்விட்ச் அப்புறம் பேட்டரி கேப் கூட கனெக்ட் பண்ணணும். வயர் ஒன்றா கனெக்ட் ஆகிற இடத்த சால்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்சுலேஷன் டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வயர் ஜாயின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுங்க. இப்போ பேட்டரி எடுத்து பேட்டரி கேப்போட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டோட ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னா இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் வெயிட் வந்து சமமாக இல்லாதனால இந்த மோட்டர் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ட்ரபீசியம் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி அதோட ஃப்ரண்ட்டில் இந்த மோட்டரை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ இந்த பீஸில் பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்விட்சையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை சுற்றி கார்ட்போர்ட் பீசஸ் இந்த மாதிரி ஒட்டிடணும். ஸ்விட்ச் இருக்கிற பக்கம் மட்டும் கார்ட்போர்ட் பீஸில் ஸ்விட்சு ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அதில் ஸ்விட்சை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பேட்டரியை எடுத்து இந்த பீஸில் இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ இதே சைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபீசியம் பீஸை கட் பண்ணி இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ இதோட இன்னொரு பக்கத்துலையும் சுற்றி கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி ஒட்டணும். ஃப்ரண்ட்டில் வைக்கிற பீஸில் மட்டும் கீழே இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டணும். இப்போ இந்த செட்டப்க்கு பின்னாடி இதை கீழே இருந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு மேலே தூக்கி நிப்பாட்ட இந்த மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி அதை இதோட 4 மூலையிலையும் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி ஒட்டிடணும். அடுத்ததாக 25 சென்டிமீட்டர் லென்த் அப்புறம் 4 சென்டிமீட்டர் பிரெத்துக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸில் கீழே இருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸில் ரைட் சைடில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்மள்ட்ட இருக்கிறதுலே சின்ன காயினை ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. அப்புறம் காயினோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒன்று வச்சிருங்க. என்கிட்ட இருக்கிற காயினில் 1 ரூபா காயின் தான் இருக்கிறதுலே சின்ன காயின், அதுக்கப்புறம் 5 ரூபா, அதுக்கப்புறம் 2 ரூபா, அப்புறம் எல்லாத்தோட பெரிய காயின் வந்து 10 ரூபா காயின். ஸோ 10 ரூபா காயின் வந்து இப்போ தேவையில்ல. இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் கார்ட்போர்டில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதோட சைஸை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே போட்ட கோடில் இருந்து நம்ம காயினோட சைஸை மார்க் பண்ண இடம் வரைக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பாக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு 2 பக்கத்துலையும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிடுங்க. இப்போ இதோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 5 ரூபா காயின் வச்சு இந்த காயின் மட்டும் கரெக்டாக நுழையிற அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ இந்த இடத்தோட சைட்லையும் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த இடத்த தாண்டி 2 காயின் வந்து ஒரே நேரத்தில் போகக்கூடாது. அதுக்காக தான் இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து இந்த ஐஸ்கிரீம் குச்சி பிளாக் பண்ணிடுது. இந்த மாதிரி கீழே இருக்கிற காயின் போனால் மட்டும்தான் இன்னொரு காயினால் போக முடியும். இப்போ இந்த செட்டப் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 ரூபா காயின் வந்து ஃபஸ்ட் ஓட்டையிலே உள்ள விழுந்துடணும், கரெக்டாக விழுவுது. 5 ரூபா காயின் வந்து செகண்ட் ஓட்டையில் தான் உள்ள விழுவணும். ஓகே, இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்ததாக 2 ரூபா காயின் போடுறோம். இதுவும் கரெக்டாக போய் 3வது ஓட்டையில் வந்துருச்சு. 10 ரூபா காயின் வந்து எல்லாத்தையும் தாண்டி வெளியில் போய் வந்துருது. இது வந்து கரெக்டாக தான் வேலை செய்யுது. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நம்மள்ட்ட இருக்கிற 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ்லாம் தனித்தனியாக கலெக்ட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி இந்த கார்ட்போர்ட் பீஸோட ஒரு பக்கத்தில் ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற வைப்ரேட்டிங் கார்ட்போர்ட் செட்டப் எடுத்து இந்த செட்டப்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிருங்க. இப்போ இந்த பீஸை எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் சாய்ச்சி இந்த மாதிரி ஒட்டிடணும். ஒரு கார்ட்போர்ட் பீஸை சப்போர்ட்டுக்காக இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட காயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுற மெஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் இதில் போட்ட காயின்ஸ் எல்லாத்தையுமே இது நல்லா கரெக்டாக தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.